பிடிச்சிருக்கு. ஆனால் தெரியாத உறவுகள் வந்து அப்படி கதைக்க கூடாது. ஏனெண்டா ஒவ்வொருத்தட்ட நிலைமையில இருந்து பார்க்கும்போது தான் ரெண்டு மூணு நாளாக நான் அழுது கொண்டே இருக்கேன். அதில் வழியாத்தான் சிலர் நான் கேட்கல. உங்களோட விருப்பம் சார், நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லுங்க. மனுஷன் வந்து நல்லா இருக்கிறது உங்களுக்கே பிடிக்குது இல்லை. ஒரு காலம் வந்து பிராப்பட்டா உங்களுக்கு தான் வந்து கூடாது. உயிராக இருந்தது. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையும் எனக்கு கிடைச்சிருக்காது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காட்டி இந்த பாதை வந்து திசை மாதிரி தான் போய் சொன்ன ஞாபகம் இருக்குதானே. இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நந்திலோ. ஓகே, இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரூமில் தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்து நிற்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட நல்ல ஒரு காணொலி வந்து போட்டிருந்தா. அதாவது வந்து திலு வந்து தன்னை மூச்சியில் வந்து சின்ன ஒரு ப்ராங்க் வந்து பண்ணியிருந்தா. உண்மையில் எனக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நான் கூட பிளான் பண்ணாமல் இருக்கக்கூட தானாக வந்து என் தம்பியும் தானாக வந்து பிளான் பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து செஞ்சுருந்தாங்க. உண்மையில் வந்து சந்தோஷமாக இருந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து ஒரு சில வந்து கதைக்கிறார்களோ சரி, இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கிறார்கள் கூட சொல்லியிருந்தேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வளமையாக வந்து நீங்கள் இப்படி ப்ராங்க் வீடியோ எல்லாம் போட்டால் தாங்கள் பார்க்குற எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமென்ற மாதிரி உண்மையில் வந்து நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுக்குறீங்க. என்ன வீடியோ நாங்கள் வந்து பதிவு செஞ்சாலும் அந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. வந்து உண்மையில் உங்களோட ஆதரவால் தான் நாங்கள் ஒரு கொஞ்சம் மனுஷனாலும் நாங்கள் வந்து வளர்ந்து வர்றோமே. அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா என்ன காணொலியாக வந்து இருக்க போட்டு பார்த்திங்கன்னா இரவு பொழுது வந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட சேனலூடாக வந்து போடவே இல்லை. அப்போ அதனால் வந்து இரவு பொழுது வீடியோ தான் இன்றைய தினம் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து போட போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் வந்து நாங்களுமே வந்து பவுனியாக வந்து போடுவோம். வேண்டாம் சின்ன ஒரு முக்கியமான ஒரு அலுவலாக கூட நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அதனால் வந்தால் இப்போ வீட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து வீடியோ மூலமாக வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ட்ராவலிங்கான வீடியோவை தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து பிளான் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ட்ராவலிங்கான ஒரு வீடியோவை தான் நாங்கள் பதிவு செய்யணுமே. சாதாவாக யோசிக்கிறோம் தான் எங்களோட வீடியோஸை நாங்கள் கொண்டு வளமையாக இனி வர காலங்களில் கொண்டு போகணும் மட்டும் நாங்கள் கழிச்சுருந்தோம். நாங்கள் அப்படியே தான் போகுதுன்னு மற்ற வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரமும் கூட பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆகுது. அப்போ சார் வந்து சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இருக்காவாம் சஹானா வந்து பார்க்குறதுக்கு. அப்போ தானும் வந்து இப்போ இரவு நேரத்தில் வந்து தண்ட கணவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வந்து தான் செய்ய போகிறாங்களாம். அப்போ அதான் சொல்கிறேன், பொதுவாக வந்து இப்போ இரவு பொழுது வந்து என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்ன்றால் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்குமே நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து உண்மையில் வந்து பேட் கமெண்ட்ஸை வந்து எழுதுறீங்க. என்னத்துக்கு நீங்கள் அப்படி வந்து எழுதுறீங்களன்ட்டு உண்மையாக எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து புரியாமல் கிடையாது. என்னத்துக்காண்டியே வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குது இல்லை. ஒரு காலம் வந்து பிராப்பட்டால் உங்களுக்கு தான் வந்து கூடாது. நாங்கள் வந்து போகிற பாதையில் நல்ல மாதிரி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரிக்கு ஷீப்பாக வந்துலாம் நீங்கள் வந்து எழுதுறீங்க. பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து சரியான மாதிரிக்கு கஷ்டமாக இருக்குது. அது உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் வந்து இப்படி பேட்டாக எழுதுறதா உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தால் எழுதிட்டே போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அதுவும் ஒரு வரி 2 வரியில் எழுதினாலும் பரவாயில்ல, 4-5 வரியில் 4-5 கமெண்ட் ஒரே ஒரு ஆள் போட்டிருக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் வந்து அவங்கள்ட அம்மா அப்பா வந்து அப்படித்தான் வளர்த்துருக்குறாங்க போல். ஏன்னு சொன்னால் உண்மையில் நல்ல ஒரு நல்லதை சொல்லி வளர்த்துருந்தா யாருமே அப்படி ஒரு பேட்டா வந்து ஒரு சிலர் எண்ணங்களே வராது. அப்படி நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து இப்படி பேட்டை எழுதுகிற நீங்கள் சரிதானே உங்களோட ஃபோட்டோவை வச்சோ இல்லைன்னு சொன்னால் இதான் இந்த ஐடியான்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் வந்து எழுதுங்க. நான் அதுக்கேற்ற ஒரு ரீசன் வந்து நான் எடுக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து அப்படி செய்ய ஏன் பயந்து கொண்டு மற்றவர்களுக்கு கோலத்தனமாக ஏன் இருக்கணுமே. அது வந்து பேக் ஐடியில் வந்து இப்படி போடுறீங்க. இது வரைக்கும் நான் இருக்கிறேன் வந்து யாரை பற்றியுமே சரி நான் இப்படி அது வந்து என்னட்ட இருக்கிறது வந்து ஒரே ஐடி தான். அதில் வந்து நான் வாழ்க்கையில் வந்து நான் யாருக்கும் வந்து அப்படி எனக்கு வந்து பிடிக்காட்டா நான் பார்க்காம போடனாலும் இப்படி நான் வந்து பேட்டை நான் எழுதவே மாட்டேன். சரி இந்த கழிச்சா நாங்கள் இப்போ கணக்கு கழிச்சு கொண்டே இருக்கலாம். இரவு பொழுது வந்து நாங்கள் போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம். என்ன அந்த தலைமுடியெல்லாம் அயன் பண்ணீங்களானே உள்ளே சொல்லுங்க. வீடியோ பார்க்க ரோலு கட்டாது கொட்டு போடுற மாதிரி உண்மையாக கொட்டு போடையில சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தியமாக கொண்டு படி உண்மையில என்ன உண்மையில் வந்து நிறைய பேர் வந்து என்னோட கதைக்கிறவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க, ரூபன் தலைமுடி வந்து நீங்கள் அயன் பண்ணுறீங்க, தலைமுடி வந்து கண்டிப்பாக வந்து கொட்டுமேன்னு சொன்னால் அந்த ஹீட் பண்ணி தான் அந்த தலைமுடி வந்து அயன் பண்ணுற. ஆனால் வந்து உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. என்ன 10 நாளைக்கு மேலே வருமே என்ன மேலே ஆகுது. உண்மையில் நல்ல மாதிரி தான் இருக்குது. தலைமுடியில் ஒரு சின்ன ஒரு
அந்த கொட்டுப்படுற ஒரு இதுவுமே இல்லை உண்மையில். ஆனால் தலைமுடி அயன் பண்ணாமல் முதல் இருக்கேக்குள்ள எனக்கு சும்மா அழுக்கையே முடி அவ்வளோ அருந்து கொட்டுப்படும். ஆனால் இப்போ ஒரு முடி கூட எனக்கு பட் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதில் இருக்குல்ல, எடுத்து காட்டுங்க. இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்களா என்ன? காட்டுங்க. இந்த ட்ரீம் ப்ரௌன் ஷாம்பு கொண்டே காட்டுங்க. என்னது ட்ரீம் ப்ரௌன் ஷாம்பு, ட்ரீம் ப்ரௌன் கண்டிஷ்னர், மற்றது ட்ரீம் ப்ரௌன் ஸ்லிக் அண்ட் ஜெல். உண்மையில் வந்து அந்த தலைமுடியை வந்து சரியாக மாதிரிக்கு வந்து அந்த மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கணும் படிவானே. அப்படி உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற கொஞ்சம் குறைவாக இருந்தால் ஏதாச்சும் மாற்றம் நடக்கும் என்ன? அது வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ண உடனே ஒரு 4 நாளைக்கு பிறகு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று வரும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் கட்டாயம் போகணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாதவங்களுக்கு தான் முடி வந்து கொட்டுப்படுறது. சரி, நாங்கள் நார்மலாக வந்து ஆல்ரெடி வந்து முதல் வீடியோ போட்டு நாங்களானே ஏன்னா இப்போ சார் தான் வந்து வீடியோ வந்து எடுத்து பண்ணிக்காங்க. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து என்னென்ன செய்ய போகிறோம்னு வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையாக அந்த இதை வாங்கினாலே உங்கள்கிட்ட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவீங்களே. பின்ன ஸ்டார்ட் பண்ணினா தான் இரவு சாப்பாட்டை சாப்பிடலாம். இல்லாட்டி சும்மா இருந்தால் பட்டினியாக தான் இருக்கணும் 2 நாள் இரவு பொழுது. தெரியுமா? சீ ஹுட்டா அவிக்க தெரியாது. பாருங்க இதில் ஒருக்கா பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோவன் எனக்கு அவிக்க தெரியுமோ இல்லையோ. அப்படி இல்லை, சாரு வளமையாகவே நல்லா புட்ட வைப்பா, என்னை விட நல்லா வைப்பா. உண்மையாக அப்பே நன்னி சும்மா புகழாதீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு புட்டு அவ்வளவா தெரியும். நான் 2-3 தரம் தண்ணி ஊடி நீங்கள் தான் யோசனை வந்தீங்க. எனக்கு உண்மைக்கும் புட்டு அவிக்க தெரியாது. அம்மாக்களோட இருக்கேக்க செல்லமாக தானே இருக்கிறது. வீட்டில் கடைசி பிள்ளைன்றபடியாக செல்லமாக தான் இருந்தேன். நான் ஒரு வேலையுமே சமையல் வேலை எனக்கு தெரியாது. அத்தைகிட்ட வந்து முடியத்தான் அத்தை தான் சொல்லி தந்தவா, இப்படி செய்யணும், இப்படி உப்பு அளவா போடணும், சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும், மாவை நல்லா பிசைஞ்சு குழைச்சாதான் புட்டு வந்து பூ மாதிரி வருமாமண்டா. அவள் தான் எனக்கு சொல்லி தந்தவா, பழக்கி விட்டவா. அப்ப நீங்க என்ன சாப்பிடுனீங்க? குக்கூஸோ? என்ன அப்படி என்ன சாப்பாடு? கலர் கலரா இருக்கும். இல்ல சும்மா அந்த ரொட்டி மாதிரி ரொட்டி மாதிரி ஒரு பேக்கெட் வந்து அப்பேக்கு ஒரு 50. பாருங்க இந்த மகள் சத்தம் போடுறா, கூப்பிடுறா என்னைய. அம்மா தான் வந்து சாரோட பிள்ளைய வந்து பராமரிக்கிறேன். காசை பார்த்துக்கிறது கொடுங்க, வேலையை குறைவிடானே. அம்மா வேலையை சேர்த்து விட்டுருவோம். அத்தை அப்படியெல்லாம் இல்ல. அத்தைக்கு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் விட்டுறேன். அண்ணி எதுவும் கண்ணீர் எடுத்தோ கண்ணில இருந்து பாப்போம். மேக்கப் டப்பண்டு கலைஞ்சிரும். இருங்கோ ஃபேனை போடுங்க, கொஞ்சம் வேர் தூத்தாம இருக்கட்டும். மேக்கப் போட்டா வேர்க்கணுமா? வேர்த்தா தான் அதுல வடிவு இன்னும் பொலிவா தெரியும். நீங்கள் இயற்கையாவே வடிவு தானே, உங்களோட வடிவுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க பாப்போம். வடிவன்ற வடியத்தான் உங்களை பார்த்து செல்லருவனா விழுந்தவர் சொல்லுங்க பாப்போம். மோமோ இல்லையோ? அந்த பள்ளத்துலதான் விழுந்துட்டார் போய். சும்மா கதைச்சு என்னண்டா நீ சொல்லுங்க பாப்பா. அது ஏதோ விதி. என்ன விதியோ? படிக்கணும், மற்றது டான்ஸ் பண்ணணும். சும்மா வந்து ஒரே சாப்பாடு வந்து வீடியோ பார்க்குறவங்கக்கிட்ட காட்ட நான் வந்து விட மாட்டேன். ஏன்னா வளமையாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதுதான் நடக்குது. அப்போ கொஞ்சம் கொண்டாலும் ஒரு வித்தியாசமாக போகணும். இரவுப்படுது உறவுகள் இல்லை உறவுகள் நாங்கள் இரவு பாடுறதையும் மாறுறதையும் பார்த்துட்டு உறவுகள் இரவுல பயந்து நித்திரையும் கொள்ளாம விட்டுருக்கோம். அப்படி நாங்கள் என்னதான் திறமையா இருக்கு வரும். நீங்க ஏன் நீ இப்படி சொல்றீங்க? நான் அப்படி நினைக்கல ஒரு நாளும். பிள்ளைய பிறந்த என்ன பிள்ளை பிறக்காட்டி என்ன எங்கட திறமைகள் வந்து எங்களுக்கு தெரியும் தானே. அப்ப நாங்கள் அதை வந்து வெளிக்காட்ட வேண்டிய நேரத்துல சரியா வெளிக்காட்டணும். முட்டை மேல தான் வருமோ? சி அண்ணி முட்டை பொரிக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் உண்டு. அவ அந்த வட்டமா பொரிச்செடுப்பா பாருங்க நீங்க. அதான் பாருங்க கதையை மெதுவா சொல்றா. வட்டமா வேற அடி வெட்டி எடுக்கிறதான் சேப்புக்கு. சரி இங்கே பார்த்தீங்கன்னா தில் வந்து முட்டை பொரிக்க போறாமா. இந்த முட்டை மேல தான் வருது ஏரியா பார்ப்போம்.
என்ன செய்றீங்க முட்டை பொரிக்கிறேன். ஐ சவார் என்ன வட்டம் கோட அடிக்கிறீங்களோ வட்டமாக சரி. வந்து இங்க செய்கிறேன். சின்ன பிள்ளைய நேசரியில் விளையாடி நம்ம பிள்ளையில உருவம் செய்து எப்படியும் பார்த்தீங்கன்னா மக்களே கொலஸ்ட்ரால் உள்ளாக்கள் இப்படியான முட்டையில் வந்து பொரிச்சு சாப்பிடாங்க 1/2 லிட்டர் கூட வருது ஒரு முட்டைக்கு. நீங்க என்ன உருவத்துல ஒரு முருகன் உருவத்துல நான் முட்டை பொரிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முட்டை பொரிச்சு அதான் அது வந்து இந்த புட்டை பாருங்க. புட்டை வந்து குழைக்கிறதுல தான் நந்தி இருக்கு. ஓ புட்டு எவ்வளவு தூரம் நாங்க அழுத்தி குழைக்கிறோம் மாவை அந்த தூரத்துக்கு புட்டு வந்து நல்ல அந்த பஞ்சா சொஃப்டா வந்து வரும். அதுக்கே 2 மணி தேலாம் ஆகுது. ஆ இங்கே பாருங்க முட்டையோட ஒரு ஆள் படுற பாடு இங்கே இங்கே முட்டை வந்து இடிச்சப்ப மேலே வரப்போது முட்டை முட்டை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. சரியா சமாளிக்க கூடாது தெரியாட்டா விட்டுருவாங்க முட்டை பொரியல. இதை விட வட்டமா எந்த ஊர்ல முட்டை பொரிச்சு கண்டு அதான் இங்கே என்ன வச்சு கிடாக்கு அங்கால ரைஸ் குக்கர்ல தண்ணி ஊத்தி ஏ சரி இப்போ முட்டையெல்லாம் பொரிச்சோன்னப்பா அம்மேனே. ஆ ஹாய் அம்மா என்ன செய்றீங்க? புட்டைக்கு 2 நாள் என்ன நடக்க வரியாது அவன் அந்த ஜாட்ரு பாவம் சகானா கொட்டே சு சட்டியா தம்பி தானே என்னடா செல்ல கொட்டா விடுதாளா அல்ல பெட்டிய பொட்டு வச்சு கிடக்க ஆளுக்கா அதே பெரிய புட்டு வைக்கிறீங்க. வாங்க எல்லாரும் வாங்க இங்கே அம்மா வந்துட்டாவா இருக்கா வாங்க பாப்போம் இருக்கா உண்மையாக உங்கள்கிட்ட கதைக்கு இருக்காப்பா என்னட்டு உங்களை கண்டுட்டு பாப்போம் இருக்காவா உண்மையாக பாப்போம் தில கொஞ்சம் இறக்கும் பாப்போம் பாப்போம் எங்க பாப்போம் அலையில பார்த்தியலா தூக்கி வச்சிருந்தா ஒரு தனி புழு அப்போ கிடத்தினா இப்போ அழுவான்றீங்க. சரி அப்போ அம்மா சோஃபா செட்டில் கொஞ்சம் கிடத்துங்க பாப்போம் இங்கே தெரியும் தானே பிறகு அது அவ்வளவு எங்க அம்மாண்ட மருந்து எத்தனை பிள்ளைகளை வளர்த்துருப்ப அம்மா அதுலேயுமே அதுதான் நீங்கள் தேவையில்லை நீங்கள் விட்டுட்டு எங்கேயும் போட்டு வரலாம் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மாவோட கொஞ்ச நாளை போய் இருந்துட்டு வாங்க சரி நீங்கள் சொல்லுங்க வளர்ந்தோட சொல்லுங்க உதான் மருந்தண்டு வீடியோ எடுத்தபடியா தான் எல்லாம் சுற்றி இருக்கிறான் அப்படியே வந்து அவ்வளவு பாசம் சரிங்க புட்டா வச்சுட்டியலோ அவிய வச்சு கிடாக்கு எனக்கண்டா இப்போ அவியாவோட கேட்டா புட்டு கொத்தவளை கெட்டதே 1/2 மணிக்கு அது மேலே ஆயிடும் அப்போ சாப்பிடுதே இல்லை 5 நிமிஷம் உண்டாவது குக்க மேலே தான் பெரும் ஏ 2 பேரும் ஒரே மேல் போட்டிகள் எங்க நம்ம நீங்கள் ஒரே மேல் உடுப்பு உடுப்பேன் மற்றது ஒரு விஷயம் உண்டு முக்கியமான விஷயம் உண்டு கேட்கணும் அந்த எக்ஸாம் பற்றியில் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணினவ நான் எக்ஸாம் எழுதினேன் எனக்கு 2
2BC வந்தது. எனக்கு காலேஜுக்கு வந்து காணுமா போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு பார்த்தா தான் அது காலேஜுக்கு காணுமோ ஜூனிக்கு காணுமோன்னு தெரியும். நான் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் தானே. ஜியோகிராஃபிக்கு C வந்தது, மற்றது ஹிஸ்டரிக்கு B வந்தது, தமிழுக்கும் B வந்தது. நான் அதோட ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அந்த போட்டுறேன். நீங்கள் அந்த இதுல போட்டு விடுங்க. மற்றது என்ன பிரச்சனைனா நான் எழுதினேன்னு தான் இருந்தேன். நான் இருந்த நிலைமை அப்படி சரியான கஷ்ட சூழ்நிலை தான் இருந்து எழுதி நான் போய் நான் படிச்சது சொல்ல போனா ஒரு 15 நாள் தான் புத்தகம் அப்படி தூக்கி படிச்சேன். நான் ஒரு 8 மாசத்துக்கு முதலே டியூஷன் போயில நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த 15 நாள் படிச்சுதான் இந்த ரிசல்ட் வந்து நான் எடுத்தேன். என்ன பொறுத்த மட்டும் இது நான் எனக்கு இந்த ரிசல்ட் வருமென்று கூட எதிர்பார்க்கிறேன். என்னன்னா என்னோட படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் சில பிள்ளைகளுக்கு நல்லா டியூஷன் போய் நல்லா டாப் லெவல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் ரிசல்ட் குறைவா வந்திருக்கு. ஆனா எனக்கு இந்த ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு இது காணும் என்ன பொறுத்த மட்டும் 2BC-யா ரிசல்ட் என்னடா அவர் தான் என்னோட சப்போர்ட்டா இருந்து அத்தியாக்களும் சப்போர்ட் பண்ணபடியா தான் நான் உண்மை எனக்கு இந்த அளவு ரிசல்ட்டே வந்திருக்கேன்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்கள் நினைச்சீங்க லைக் முதல் வந்த போல அவர் ஆர்வத்தில் இருந்தீங்க, படிப்பெல்லாம் முன்னிடமாக இருந்தீங்க. இந்த லவ் இல்லைன்றதுன்னா கொஞ்சம் ரிசல்ட் கூடி இருக்கு மேம். அந்த உண்மையாக கதைக்கணுமா? வாழ்க்கையில வந்து லவ் வரும், கல்யாணம் வரும், பிள்ளைகளும் வரும். அதுக்காக படிப்பை வந்து நிறுத்தணும் மட்டும் இல்லை, படிப்பு எனக்கு குறையோடு மட்டும் இல்லை. என்னால வந்து அந்த உடம்பு நிலை வந்து அந்த அளவுக்கு என்ன விடையலை படிக்கிறேன். என்னால் கத்தி படிக்கலாம், நித்திர முடிச்சு படிக்கலாம், அந்த ஒரு கட்டம் தான். அப்படி எனக்கு அந்த நிலைமை இல்லாட்டி இதனைக்கு எனக்கு வேற ரிசல்ட் வேற லெவல்ல தான் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு நான் முயற்சி செய்கிறேன். தச்சு தவறி நான் முயற்சி செய்து எனக்கு கை கூடினால் நான் அதே அடுத்த வருஷம் இதே டைம் இதே நான் சொன்ன மாதிரி அந்த வேற லெவல் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் என்று உறவுகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ திருவக்க என்ன ரிசல்ட் உண்டு? ஆனால் சில பேர் நேர பார்த்த மாதிரி சொல்லுமே ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் உங்களை எக்ஸாம் எழுத விட்டதையா நீங்கள் எக்ஸாம் எழுதலையா அது நிறைய கதை பொறுத்த மாட்டேங்குது. எனக்கு படிப்பெண்டா வந்து அவ்வளவு உயிராக தான் இருந்தேன் நான். ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கட்டமும் தெரியும் தானே, நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மாறிட்டுது. ஆனால் எனக்கு வந்து உங்களோட சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு. சூழ்நிலை தெரிஞ்சாக்களுக்கு ஓகே, ஆனால் தெரியாதாக்கள் நீங்கள் வந்து நிறைய விதமாக கதைக்கிறீங்க, தவறுதலா இல்லை கமெண்ட் வந்து கதைக்கிறீங்களா. நான் அப்படி கதைக்காதேங்க. இந்த படிப்பு வந்து எனக்கு அதான் உயிராக இருந்தது. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையும் எனக்கு கிடைச்சிருக்காது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காட்டி இந்த பாதை வந்து திசை மாதிரி தான் போயிருக்கு. நல்ல ஒரு வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இந்த படிப்பு வந்து அவ்வளவு தூரம் நான் மிஸ் பண்றேன். தயவு செய்து இப்படியெல்லாம் கதைச்சு போடாதீங்க. என்ன பொறுத்த மாட்டேங்குது நான் இந்த 2BC ரிசல்ட் எடுத்ததே சரியான கவலை. எனக்கு மனசு உடைஞ்சு போய்தான் நான் இருக்கிறேன். தயவு செய்து என் ரிசல்ட்டை பற்றியும் படிப்பை பற்றியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் கதைக்காதீங்க. ஏனென்றா எல்லாற்ற வாழ்க்கையிலையும் வந்து பின்னோக்கி பார்த்தா சரியான ஒரு கவலை சிறந்த சூழ்நிலை இருக்கும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் இருந்தது. எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டதே இந்த கணவனும் கணவனோட குடும்பமாக தான் இருக்கணும். எனக்கு பிள்ளை கிடைச்சிட்டுது. பிள்ளை நீங்க என்னென்ன எக்ஸாம் எழுதுனீங்க, அதோட போய் எழுதுனீங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது வந்து நாங்க வந்து அந்த கஷ்டத்தை உணர்ந்து போகலாம். தயவு செய்து இப்படி கதைக்காது. நான் கிளிநொச்சி மாவட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல நான் எழுதினேன். அது இருக்கணும். ரெண்டாலும் வந்து எனக்கு தான் தெரியும் நான் உள்ளுக்கு எவ்வளோ கவலைப்பட்டு கொண்டிருக்கேன். மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் எடுத்து எனக்கு ஜூனி கிடைச்சிட்டு எனக்கு காலேஜ் கிடைச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்த ரிசல்ட் எடுத்துட்டேனே, எனக்கு பிள்ளை கிடைச்சிட்டுதேன்னு எனக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் என்ன பொறுத்த மாட்டேங்கும் இந்த படிப்பு இது வந்து இப்படி போயிட்டு இந்த ரிசல்ட்டே நான் எடுத்துட்டேன். அவ்வளோ சரியான கவலையில தான் இருக்கிறேன். தயவு செய்து இப்படியெல்லாம் நீங்கள் போடாதீங்க. இப்படியே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே நான் எப்படி இருந்தேன், இந்த சூழ்நிலை வந்தேன். பார்க்குற உறவுகள் ஒரு சில உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் தெரியாத உறவுகள் வந்து அப்படி கதைக்க கூடாது. ஏனெண்டா ஒவ்வொருத்தட்ட நிலைமையில இருந்து பார்க்கும்போது தான் தெரிய வரும். சார் அழாதீங்க. அது ஒரு எல்லாருக்கும் தெரியாதானே. இல்லை அது எல்லாட்ட வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். ஒரு சிலர் வந்து விளங்காமல் கமெண்ட் எழுதுறது, அதுக்காக நீங்கள் இப்போ அள வேண்டாம். நான் வந்து இப்போ சொன்னது காரணமே வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து கேட்டவ நாங்கள் வந்து எக்ஸாம் அந்த மூட்டமே வந்து இப்போ ரிசல்ட் வந்த மூட்டமே நாங்கள் வந்து வீடியோ பதிவு செஞ்சுருக்கலாம். இப்போ பதிவு செய்யாதபடியாக ஒரு சிலர் வந்து கேட்டவ அது வந்து தப்பு இல்லை. அதுக்கான சரி கவலைப்படாங்க. இப்போ கவலைப்பட்ட பிறகு யாரும் வந்து இதாண்ட போகிறது இல்லை தானே. கொஞ்சம் யோசிப்போம். ரிசல்ட் வந்தோடனே சிலர்
நான் கேட்டவர் என்னைய என்ன சார் நாங்கள் ரிசல்ட்டை சொல்லுவேன் உங்களுக்கு பரவாயில்ல தானே. ஆனால் நான் என்னத்துக்காண்டா எனக்கு இந்த ரிசல்ட்டே காணாதுன்னா நான் சரியான கவலை மனசில் அழுது கொண்டே தான் இருந்தேன். ரிசல்ட்டே நான் பார்க்கல. அத்தை நேரம் சொல்லித்தான் நான் ரிசல்ட்டே அடித்து பார்த்தேன். அவ்வளவு தூரம் கவலை பார்த்து 11:30 எப்படி ரிசல்ட் வெளியாயிட்டு விடியப்புறம் 2-3 நாளாக நான் அழுது கொண்டே இருந்தேன். அதில் வெளியத்தான் சிலர் நான் கேட்கல உங்களோட விருப்பம் சார் நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லுங்க அப்படின்னு நான் கமெண்ட் பார்த்துட்டு தான் உறவுகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் வளர்ந்து கொண்டு வாரம்ன்றதுக்கு ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா மற்றவங்களை விமர்சிக்கிறாங்க. ரிசல்ட் என்ன மாதிரி நீங்கள் படிச்சு அதெல்லாம் அவங்களும் காணாவோட அப்போ அண்ணி அப்படி இல்லை அன்னைக்கு டேலண்ட் இருக்குது தான். உங்களுக்கு என்ன ரிசல்ட்? இந்த ரிசல்ட்ஸ் வந்து B2C சருக்கு 2BC கிட்ட தானே எல்லாருமா. சரி அதை விடுங்க. முட்டை பாருங்க இவங்க சாரு வச்சு கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க சிலர்னா அரிசிமா புட்டை நல்லா இருக்கோ அது சாப்பிட்டு பார்த்தா தெரியும். பாட்டை பார்க்க நல்லா கிடக்கு. நான் போறேன். அப்போ 2 தான் சாப்பிட போயில அப்போ நாங்கள் வளமையா நீங்க 2 பேரும் தான் சாப்பிட்றீங்க ஒரே போர் அடிக்கும் தானே. மற்ற நாங்கள் இன்னைக்கு புதுசாக 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும் அன்னைக்கு ஆரம்பம் சூடாக தானே இருக்கேன். சூடோட சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கோ அவன் அந்த வட்டம் விட்டு இங்கே எப்படி வட்டம் சதுரம் எல்லாம் இருக்கு. முட்டை எடுங்கோ. சரி மற்ற அழுத நீங்களானே கொஞ்சம் ஒன்று சாப்பிடுங்க. அது அந்த நேரம் கவலையில அழுகுறது தான். என்ன செய்யறது கவலை வந்தால் அழத்தானே வேணும். இந்த மாதிரி நீங்க விட்ட போறீங்க உங்களுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு சோயா மீட் இருக்கு. அதை எடுக்க ஏதோ கொஞ்சம் மிஞ்சி போச்சு. பாவக்காய் நல்ல தெரியுமோ. எனக்கு பாவக்காய் முதல் பிடிக்காது. ஆனா அண்ணின்ற கரை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடப்போ இன்னொரு டேஸ்டா சமைச்சா தெரியுமோ. அந்த அதுலேயே தான் உண்மையா நான் சின்ன வயசுல இருந்து பாவக்காய் கண்ணிலே காட்டேன். அம்மா ஆனால் பாவக்காய் நல்ல உடம்புக்கு என்ன நான் சாப்பிட்றேன். ஆனால் இப்போ அண்ணி சமைச்சோம் அந்த மாதிரி இருக்கு. சொட்டு சொட்டா பண்ணுவோம். இந்த வாழைப்பத்தியிலேருந்து பாவக்காய் எல்லாம் வெனக்காண்டி சமைச்ச சமையல் மதியம் பார்த்து அண்ணியோட கீரை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றபடியா உங்களுக்கு என்ன மாதிரி உடம்பு இப்போ ஓகேயா இருக்கும்? எனக்குண்டா அப்படியே இருக்கு. கொழுப்பு குறையுமே தெரியுது. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு விட்டால் தான் நாங்கள் அம்மா சாப்பிடலாம். அண்ணி என்னில் ஒரு வித்தியாசம் தெரியும் சாப்பிடுறது. உங்களுக்கு தெரியுமே முதலே நான் இதான் சாப்பிடுறேன். அப்படி அது மாதிரி எங்களோட மாமா அப்படித்தான் சாப்பிடுறது. சிலருக்கு வந்து அதை பழகிட்டேன். அதுதான் அது பாருங்க. சரி சாப்பாடை பார்த்து என்னன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கண்டு முதல் தெளிவாக சொல்லுங்க. அப்படி இருக்கண்டு ஆட்டாமா புட்டு எனக்கு பிடிக்கும். முட்டை பள்ளி நல்லா இருக்கு. நான் நல்லா சேஃப் பிழைச்சாலும் டேஸ்ட் பிழைக்காது. சாதவானிங்க சாப்பிட எனக்கு கொஞ்சம் பஞ்சியாக கிடையாது. அப்ப என்ன யோசிச்சு பாருங்க. நீங்களும் நான் சாப்பிட எனக்கு அப்படி இருக்கும். நாங்கள் வவுனியாக போனோன்னு திருவண்ணா திருப்பி இல்லை படிப்பிக்க போகிறேன். திருக்கட்டோ ஓ பக்கத்து தானே அப்போ நேரத்துக்கு கிளாஸ் முடிக்கிறோம். நல்லா படிங்க. சரி இன்னும் இப்படியே சாப்பாடெல்லாம் ஓகே நம்ம நல்லா தான் இருக்கேன்னு. ஏன்டா இன்னும் அம்மா சாப்பிடணும், நான் சாப்பிடணும். அப்போ மற்ற கொஞ்சம் சாச்சு கொஞ்சம் போடணும். சாச்சு காணாது. ஓகே நான் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கிட்ட சொல்ல புரியல. அப்புறம் என்னமோ தான் அப்புறம் நீங்கள் சகானா இல்லை நித்திரி ஆக்கணும். அப்போ என்ன அப்போ இங்கே சாப்பிட்டீங்க தானே காணும் தானே என்ன இல்லை சாப்பிட
அப்பொழுது போங்க அவன் காணுமெண்டா நீங்க போங்க நாங்க அப்பதான் காணுமென்னு சொல்லுவேன் பாப்போம் இந்த வேலைக்கு வீடியோ கட் பண்ணினோன்னு தான் உங்கள்கிட்ட சுய உருவம் தெரிய போகுது ஆனால் தெளிவுக்கு கொஞ்சம் உடம்பு வச்சுக்கிட்டா வருது போட ஏன்னா சாப்பாடு அப்படி சாப்பாடு அப்படி எவ்வளவுதான் கொஞ்சமா சாப்பிட்டாலும் சத்தான சாப்பாடு சாப்பிட்றபடியே உடம்பு வைக்கும் வெளியில் பின்ன 2 தென்னை கடாக்கு ஏறுறீங்கன்னா சரி நீங்க உங்களோட உடம்புல இருக்கிற அந்த வருத்தத்தை குறைக்கணும்னு பாருங்க. ஆனா நீங்க நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்க. அப்ப என்ன உடம்புல இருக்கிற வருத்தம் வந்து வேலை செய்யணும். ஓகே உடம்பு வைக்கும் தான். உடம்புல சத்து இருந்தா உடம்பு வைக்கும். அந்த பாத்திரங்களை விடிய காலமாக கழுவி மற்ற 2-3 தென்னை வழி ஏறி தான் ரக்கினா சத்தம் சொல்கிறேன். அன்றைக்கு ஒரு ஜோக் நடந்தது இருக்கும். இவா பிள்ளை பசியில எழுந்திட்டா. ஆயிட்ட பிள்ளை எங்கட பிள்ளை உமாட பிள்ளை சொல்லுங்க எங்கட பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தானே. அப்ப நான் நடும்பி அப்ப இவர் நான் பிள்ளை நடுவுல படுத்திருந்தவா அவர் அங்கால சைட்டா படுத்திருந்தவர். அப்ப இவர் நல்ல நித்திரைக்கு போயிட்டாரா டொப்பு டொப்புன்னு சத்தம் இருக்குது விழுந்து டொப்பு டொப்புன்னு சரி நான் இவர் எழுப்புறேன் இஞ்சேங்கோ ஏதோ சத்தம் இருக்குது என்னண்டு இவர் சொன்னார் அட்டியே நித்திரையில கிடந்தோட ஏந்தி என்ன எழுப்புறாரு எழுப்பாதேன்னு பேசி போட்டேன். அப்ப இவரும் கொஞ்சம் காது கொடுத்துக்க சத்தம் கேட்கு டொப்பு டொப்புன்னு நான் நினைச்சேன் கள்ள நேரம் வந்துட்டான் நான் இவராங்க இந்தியால சைட் தான் சரியா. அப்ப இவர் கடவுளை நடுங்கி வந்து பார்த்துட்டு அவரும் கதவு திறக்கல இதுக்கு வந்தார் கதவு திறக்கல வந்து எனக்கு சொல்றேன் அது சத்தம் கேட்கு நீ காதை கொடுக்காத பேச அப்பாடா பிடிக்க எனக்கு யோசினேன் என்ன வேற இருக்கு நான் ஒரே அந்த கதவை எட்டி பாக்குறது திறக்குதோ அல்லது வருதோ என்ன வேற ஆனா விழுந்ததுதாங்க ஆனா அப்படியே அத்தை பார்த்துட்டு விழுந்ததுதாங்க 5-6 தேங்காய் விழுந்து அதுவும் அந்த பழமையா ஒரு மரத்துல இருந்து 2 தேங்காய் விழலாம் இது 6 விழுதுங்க ஒரே அடியாடா காஞ்சி பேருக்கு தானே. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து சாரும் தெளிவும் தான் வந்து சாப்பிட்டவங்க. இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து வீடியோ வந்து நாங்கள் வந்து இப்போ முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஏன்னாம்மா இப்போ பார்த்தீங்கன்னா சகானா வந்து பராமரிக்கிறது வந்து இப்போ அம்மா தான் இரவில் வந்து ஏண்டோன்னா சாரும் வந்து மேலே வந்து பகல் பிள்ளாவை வந்து வச்சிருக்கிறதானே அப்போ வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது. அப்போ கொஞ்சம் இப்போ இங்கே அம்மாவோடையும் வந்து சகானா வந்து இருந்து பழகிட்டேன் நம்ம மழை குளிர் தானே பாலுக்கு ஸ்வீட்டர்கள் போடுறோம். ஓ மற்ற வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சார் வந்து இப்போ இல்லை இந்த இடத்த வந்து இல்லை தம்பி தான் வந்து வீடியோ எடுத்து நிற்கிறார். உண்மையில் சாருக்குமே வந்து சரியான மாதிரிக்கு கவலையாக போட்டு அந்த ரிசல்ட்டுன்ற கதைகள் கேட்டது தங்கண்ட வாழ்க்கைன்ற ஹிஸ்டோரியல்லேருந்து நான் அந்த ரிசல்ட்டை கேட்டது வந்து அவளுக்கு வந்து டச் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் தண்ட வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாத்தையும் வந்து நினச்சிட்டா. அப்போ அதனால் வந்து ஆளுக்கு வந்து சரியான மாதிரி கண் கலங்கி மேலே வந்து வீடியோ பார்க்குறீங்க நோமலாக வந்து சாப்பிட்ருக்கலாம் உப்பை கூட நோமலாக பார்த்தீங்கன்னா ஆள் கண் கலங்கி கொண்டு அதில் அப்படியே போய் அங்கால போய் நிற்கிது. அப்போ நான் சொன்னேன் வாங்க ஒன்று வீடியோ கொண்டா இல்லை சொல்லணுன்னா நான் வீடியோ வரையில் எனக்கு ஒரு மாறி இருக்குது ஏற்கனவே சும்மா கொமெண்ட்டில் எல்லாம் பேட்டாக எல்லாம் எழுதினேன். நான் சொன்னேன் நீங்களான பிள்ளைகள் நல்லமே எல்லாம் காய்ச்சிங்க அது எனக்கு பேட்டாக கொமெண்ட்ஸ் எழுதினாலுமே எனக்கு பரவாயில்லை நான் என்ன வீடியோக்கு வருவேன்னு சொல்ல இல்லை நான் பேரன்னு சொல்லி போட்டு உண்மையில் அங்கால போயிட்டா உண்மையில் நினைக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்டா ஒவ்வொருத்தர்கிட்ட வாழ்க்கையிலையும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். அவைன்ற வாழ்க்கை ஹிஸ்டோரியல் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமென்று வந்து நினைக்கிறதே வந்து ஒரு பிழையான ஒரு விஷயம். அவங்க வந்து விரும்பினா தங்களோட ஹிஸ்டோரி வந்து சொல்லலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பேசாமல் இருக்க தான் வேணும். ஆனால் அந்த பேட்டை எழுதுகிற ஒரு சில பேரை குறித்து தான் இந்த கதையை வந்து நான் வந்து கதைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கொள்ள உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டே இருந்தே வந்து அப்லோட் பண்ணல. ஏன்னுன்னா இங்கே வந்து நெட்வொர்க் வந்து காணாது. நார்மலாக வந்து என்னோட வந்து வீடியோ கதைக்கிறவங்களே வந்து சொல்கிறது என்ன பட்டி கொண்டு இருக்கணும் கதைக்கிறவண்டுமே வந்து விளங்குது இல்லையாண்டா. அப்புறம் நான் வந்து வெளியில் போய் கொடுத்து தான் சில எங்களை நிற்கிற வந்து என்ன நான் அப்லோட் பண்ணுறேன்னா கவரேஜ் வந்து நிறைய வேணும். அப்போ அதனால் வந்து நான் இப்போ டவுனுக்கு தான் வந்து போகிறோம். இது என்ன இது பார்வை இது என்ன இது பார்வை இது அம்மா பற்றி இது என்ன பார்வை இது பெரிய பையன் மனமட்டு கதைக்கிறேன். ஆனால் சட்டியா தம்பி தானே பாத்தியா தம்பி பாத்தியா உன் சட்டியா நீ தான் ஒரு அச்சு படைச்சு நீ தான் என்ன கதையில் விட்டுனான்னு மறந்து போனேன். அப்லோட் பண்ணுற கதைன்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் டவுனுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலவே நான் நிற்கணும். அப்படி ஒரு சில இதுவோல் வந்து இருக்குது. அப்போ இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறோம். இரவு பொழுது வந்து இவ்வளோ வந்தான் திருவன் 2 பிள்ளை ஒரு அப்செட்டாக நிற்கிறீர்கள். இது மேக்கவே க்ரீமோல் தேவைன்னா சொல்லப்பா வேண்டு தாரன் இல்லை திருப்பி அயம் பண்ணணுமோ இல்லையே
ஐம்பது திருப்பி ஐம்பது வேறு என்ன குறித்து கவலைப்படுறீங்க? கொஞ்சம் மௌனமா தான் கிடக்கு. அதுதானோ 2 நாளா போனது கைக்காவிட்ட மாதிரியா யாரும் ஃப்ரெண்ட் பிள்ளையா? நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா? நான் இப்போ இந்த கதையை கேட்க நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபோன் கதைக்கலாம், டிக்டாக் செய்யலாம், யூடியூப்புக்கு வரலாம் அப்படின்னு ஏனே. ஆனால் சொல்லி போட்டேன் தூக்கொண்டா கிடத்த போகிற மேலே சொல்லி போடணும். என்னையே பார்த்துட்டு இருக்கிறாவா? ஓ இன்னொன்று சொல்ல குட்டி ஆத்தி புள்ளியோட கருப்பு புள்ளியோட கலரை பற்றி காய்க்கையும் பயமா கிடக்கு. இன்னும் பற்றி புறகளை இந்த மாதிரி யாரு எல்லாமே வந்து நான் பெம்பில தான் கதைக்கிறது. சொல்ல ஒரே புள்ள கருப்புன்னு ஒரு நாளும் சொல்ல வேணாம் வீடியோல. நான் கதைக்கிறது இந்த இயல்பே வந்து நான் இப்போ பெம்பில தான் வந்து நான் கதைக்கிறது. பெங்களுக்கு கூட ஒரு பிள்ளை வந்து கருப்பா பிறந்தா நான் சொல்லிடுவேன், ஐயோ நான் தூக்க மாட்டேன்னு சொல்லி. இதை சும்மா சும்மா எழுதிக்கணும்ல எழுதி விட்டுருவே. அப்படியெல்லாம் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் எல்லாமே வந்து கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் சரி, புள்ள தான் கலர் தான். அதுக்காக நாங்கள் வேண்டாம் ஒதுக்க மாட்டோமே. நம்ம அதுதான் எப்படின்னா நான் செஞ்சோன்னா பழமாக விட்டுருக்கணும். ஒரு சில கதையை பார்க்க போனேன் நம்ம. ஆனால் எல்லாருக்கும் இப்படி ஒரு சிரிப்பு வராது. என்ன சொல்கிறீங்க இதில்? சரி உங்களுக்கு நான் பள்ள சொன்ன ஞாபகம் இருக்குது தானே? இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். க்ரீம் பண்ணோன்னா விளக்கிடுவோம், க்ரீம் பண்ணிட்டோம். சரியோ மற்ற வந்து பார்த்தீங்கன்னா திலோட அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோ பொறுத்தவரை தெரியாதானே. விடிய 6 மணிக்கு கோல் கட்டுதா. அடுத்து மறுபோனது என்ன மறுபோனது வேலை இவள் எங்கே போட்டாளுவள் நாங்கள் யார் மாண்டங்க திலுதான் என்ன நீங்கள் படுத்துருக்க தண்ணியால் ஊற்றுற வேலை அது சரியான பிள்ளையே இல்லை ரெண்டு இது என்ன அது வீடியோ எடுத்து எவ்வளோ பேர் பார்க்குறது. நான் சொன்னேன் என்ன செய்கிறது மாமா, இப்படித்தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கு, இரவு பகலாக இப்படித்தான் போகுது. கொஞ்சம் கூட என்ன நீங்கள் க்ரீம் பூசியில் உள்ள வந்து நீங்கள் ஆனால் தூக்கி வச்சுக்கிட்டேன் வேணும். அப்போ சரி உறவுகள், அப்போ இரவு பொழுது வந்து உண்மையில வந்து உழவு தான் ஏதோ நினச்சி தான் நாங்கள் வந்து முன்னின்று வந்து எடுத்தது. இரவு பொழுது வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம்னு பார்த்தா ஷாருன்ற விஷயத்தோட அந்த மனங்கள் கொஞ்சம் குழம்பி போச்சு. என்ன ஏனென்று சொன்னால் அதனால் வந்து நித்திரையில் ஒன்று நாங்கள் காட்டையெல்லாம் போச்சு. இல்லைன்னா இதில் பாயல்கள் வச்சுட்டு எல்லாம் பிரித்து எல்லாம் வரைக்கின்றதை கொண்டு வந்து இதில் கிடந்துருப்போம். அது ஒன்றும் பதிவு செய்யலாம் போச்சு. சாரு வந்து உண்மையில் இந்த எப்படி சொல்கிறோம், சாருவை குறித்து நான் இந்த கதை கொண்டு உண்மையாக இல்லை. பொதுப்படையாக வந்து நான் வெளிப்படையாக வந்து இப்போ திருவை குறித்தோ சரி அம்மாவை குறித்து எதுனா நான் வந்து வெளிப்படையாக கதைக்கிறது வந்து வளமை. அந்த சும்மா வெளிப்படையாக சிரிக்கிறாலேயே மனசுக்கு சரியான மாதிரிக்கு ஒரு கவலையோடு சிரிக்கிறா. என்ன அது வாழ்க்கைன்றா சில அடிகள் வளர்த்தான் செய்யமன்ற மாதிரி சில கவலைகள் இருக்கமே. சரி ஓகே, சந்தோஷம் உறவுகள். நீங்களும் அப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம். நாங்களும் ஏதோ வகையில் இருக்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைய தினம் புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.